தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோ நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் என்னை பெயரும் தந்தார். பெரியாருக்கு பாஷாபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு நீ பெரியார்? ஒரு சக்கிலி பையன் சக்கிலி தான், நாடார் பையன் நாடார் தான், தேவர் பையன் தேவர் தான், ஐயர் பையன் ஐயர் தான் பிறப்போடு முடிச்சு போட்ட வரலாறு இந்த சமஸ்கிருதத்துக்கு இந்து மதத்துக்கு தான் உண்டு. அது தமிழுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இலக்கிய சொல்லுது, ஒரு பெண்ணுக்கு அழகு என்பது முகத்திலோ மார்பிலோ உடல் வனப்பிலோ அல்ல, அந்த பெண் கல்வி கற்றிருந்தால் அழகானது. 2G அறக்கட்டளைக்கு தானே வாதாடி அந்த வழக்கை வென்றதா கேள்விப்பட்டோம். அதுக்கு என்ன முகாந்திரத்தை அவர் பயன்படுத்தினாரு? 2G அதான அரை உண்மைகளும் முழு பொய்களும். பொதுத்தளத்தில் என்ன சொன்னாங்கன்னா 99ல அண்ணா நகர்ல ஒரு வீடு எவ்வளவு வேலை, 2008ல என்ன வேலை, ராஜா எவ்வளவு பெரிய கொள்ளக்காரன், 99 வேலையை கொண்டு வந்து 2008 வைக்கிறாங்க. 1934 ஆதி திராவிட தெருவுக்குள்ள போவதற்கு ஒரு தபால்காரனே கூச்சப்பட்டு சாதியால் தடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த துறைக்கே ஒரு தாழ்த்தப்பட்ட அமைச்சராட்சி பெருமை கலைஞருக்கு தான் சேரும், திராவிடருக்கு. இருக்க பொது புத்தி என்னன்னா, ஆரியர்கள் அங்கிருந்து வர்றாங்க, அத வரலாறு என்ன சொல்லுவோம், ஆரியர் வருகைமா, என்னமோ நம்மளை கூப்பிட்டு வரையத்துமா எல்லா பிராமின்ஸையும். ஆரியர் வருகை இந்தியாவிற்கு, இஸ்லாமியர் படையெடுப்பு. புரியுது உங்களுக்கு? திமுக இளைஞரணி நடத்திய இளம் பேச்சாளர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம். ஆண்டாண்டு காலமாய் சுமத்தப்பட்ட அவதூறுகளை முறியடித்து மீண்டும் எழும் இயக்கம் குறித்து கழக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் ஆற்றிய உரை நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் இன்று மாலை 6:30 மணிக்கு.